கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துவை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிகிறேன். தினந்தோறும் அதிகாலை வேளையிலே பரிசுத்த வேதத்திலிருந்து நாம் ஒரு பகுதியை தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். அதிகாலை வேளையிலே அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, புதிய நாளுக்காக தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ள அதிகாலை வேளையில் இணைந்திருங்கள். மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 7, 8 ஆகிய வசனங்கள். பரிசேயரிலும் சதுசேயரிலும் அநேகர் தன்னிடத்தில் ஞானஸ்தானம் பெறும்படி வருகிறதை அவன் கண்டு, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்து கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? மனம் திரும்பலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த இரவு நேரத்திலே செய்தி என்ன அப்படின்னா, ஆவிக்குரிய பிள்ளைகளும் இணைந்திருக்கிறீங்க, புதுசா இணைந்திருக்கிறீங்க. இயேசு கிறிஸ்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய சில குடும்பங்களும் இணைந்திருக்கிறீங்க. வரும் கோபத்துக்கு தப்பித்து கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? அப்படின்னா என்ன பிரதர் அப்படின்னா, நம்ம நார்மலா யோசித்து ஒரு வசனத்தை நம்ம தியானிக்கும் போது நம்ம எப்படி யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, வரும் கோபத்துக்கு தப்பித்து கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? தேவனுடைய கோபம் வெளிப்பட்டால் நம்ம யாருமே உயிரோட இருக்க முடியாது. இப்ப நம்ம வாழ்ற காலம் கிருபையின் காலம். இந்த கிருபையின் காலத்திலே நம்ம ஒரு நிமிஷத்தை கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது, ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது. இன்னைக்கு ராத்திரி ஒருவேளை கர்த்தருடைய வருகையா இருந்துச்சு அப்படின்னா நம்ம எல்லாருமே பரலோகத்துக்கு போயிடணும். ஏன்னா சில குடும்பத்துல எப்படினாலும் வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு அநியாயமா வாழ ஆரம்பிச்சாச்சு. இப்ப இந்த கடைசி காலத்துல இப்ப அதுதான் அதிகமா நடக்கு. அதிகமா என்ன நடக்கு அப்படின்னா அநியாயம். ஆனா பைபிள்ல போட்டிருக்கு, அநியாயம் செய்யறவங்க அநியாயம் செய்யட்டும் அப்படின்னு போட்டாச்சு. ஏன் அப்படின்னா, அவங்க அநியாயம் செஞ்சுட்டு இருக்காங்க, தெரிஞ்சா அநியாயம் செய்யறாங்க. லஞ்சம் வாங்க கூடன்னு சொல்லி தெரியும், தெரிஞ்சுதான் லஞ்சம் வாங்குறாங்க. லஞ்சம் கொடுக்கூடாதுன்னு சொல்லி தெரியும், தெரிஞ்சா லஞ்சம் கொடுக்குறாங்க. ஆக மொத்தம் லஞ்சம் வாங்குறது தப்பு, லஞ்சம் கொடுக்கறது தப்பு. பொய் பேசக்கூடாதுன்னு சொல்லி தெரியும், தெரிஞ்சுதான் பொய் பேசுறாங்க. திருமண காரியத்துல நகை கேட்கக்கூடாது, பணம் கேட்கக்கூடாது, கார் கேட்கக்கூடாது, சொத்து என்னன்னு சொல்லி கேட்கக்கூடாதுன்னு சொல்லி தெரியும். ஆனா என் பையன் இவ்வளவு படிச்சிருக்கான், என் பையன் இவ்வளவு சம்பாத்தியம் பண்றான், நீங்க உங்க பொண்ணுக்கு என்ன செய்வீங்க? மெதுவா ஒரு வார்த்தை சொல்லி மெதுவா கேட்டு பார்ப்பாங்க. இதெல்லாம் பின்னாடி உள்ள என்ன இருக்கு அப்படின்னா தந்திரம். சில குடும்பத்துல 30 வருஷம் 40 வருஷம் தந்திரம் மட்டும்தான் இருக்கும். நான் நல்லா இருக்கணும், என் பிள்ளை நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், அவ்வளவுதான். மற்ற குடும்பத்தை யோசிக்கவே மாட்டாங்க. வீட்டு வேலை பார்ப்பாங்க, அவங்கள கூட யோசிக்க மாட்டாங்க. ஒரு 500 ரூபாய் கூட கொடுக்க மாட்டாங்க, ஒரு நேரம் சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க, ஒரு காபி கொடுக்க மாட்டாங்க, ஒரு பிஸ்கட் கொடுக்க மாட்டாங்க. நான் நல்லா இருக்கணும், அந்த ஒரே எண்ணம். மற்றவங்களுடைய அந்த வயிறு பசி கூட யாருக்கும் தெரியாது. விரியன் பாம்பு குட்டிகளே. விரியன் பாம்பு குட்டி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நாவின் கீழ் பாம்பின் விஷம் இருக்கும். பேசுற வார்த்தை கடினமா இருக்கும். அப்படி கடினமா இருக்கும்போது ஆப்போசிட்ல உள்ள நபர் அவங்க வாழ்க்கையில கடைசி ஸ்டேஜ் போயிருவாங்க. அந்த அளவுக்கு விஷம் நிறைந்த வார்த்தையை பேசுவாங்க. இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா, வரும் கோபத்துக்கு தப்பித்து கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? என்ன சொல்ல வாரார் அப்படின்னா, மனம் திரும்பலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். நம்ம நல்லா வாழணும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், நம்ம நித்திய ஜீவனுக்குள்ள போகணும் அப்படின்னா மனம் திரும்பலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். சரி, இப்ப ஆவிக்குரிய பிள்ளைகள் இணைஞ்சிருப்பீங்க.
கர்த்தருக்காக ஊழியம் கூட செய்வீங்க. சில குடும்பத்திலே சுவிசேஷ ஊழியம், சில குடும்பத்திலே மற்ற ஊழியம் செஞ்சுட்டு இருப்பீங்க. சில குடும்பத்தில் விசுவாசிகள் இணைந்திருப்பீங்க. சில குடும்பத்தில் பரிசுத்தவான்கள் இணைந்திருப்பீங்க. சில குடும்பத்தில் நீதிமான்கள் இணைந்திருப்பீங்க. இந்த கடைசி காலத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவ பிடிக்கும், ஆனால் நிறைய குடும்பத்திலே அவருடைய போதனைகளை கை கொள்ளாமல் இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவ எனக்கு பிடிக்கும், ஆனால் கையில பைபிள் எடுத்து வாசிக்க மாட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போவாங்க, ஆனா மற்ற நாள் கையில பைபிள் எடுத்து வாசிக்க மாட்டாங்க. ஒரு குடும்பத்திலே மனம் திரும்பலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கணும் அப்படின்னா, இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிற பிள்ளையா இருக்கணும். எனக்கு தெரிந்த ஒரு குடும்பத்திலே அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, சின்ன வயசுல இருந்தே எனக்கு ஏசப்பா ரொம்ப பிடிக்கும், ஏசப்பா ரொம்ப பிடிக்கும், ஏசப்பா ரொம்ப பிடிக்கும் அப்படிம்பாங்க. ஆனா கையில பைபிள் எடுத்து வாசிக்க மாட்டாங்க. கையில பைபிள் எடுத்து வாசிக்க மாட்டாங்க. ஆனால் நான் ஆவிக்குரிய பிள்ளை அப்படி சொல்லிட்டு மற்ற எல்லா காரியங்களும் சொல்லிடுவாங்க. ஆனா கையில பைபிள் எடுத்து வாசிக்கிற பழக்கம் இருக்காது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஒரு குடும்பத்திலே சத்தியத்தை அறிந்து கொண்டால் மட்டும்தான் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தை அறிந்து கொள்ளணும் அப்படின்னா, இயேசு சொன்னார், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் என்றார். இன்னைக்கு சத்தியத்துல நடக்கிற குடும்பத்தை பார்க்க முடியல, நேர்மையா வாழ்ற குடும்பத்தை பார்க்க முடியல, உண்மையா இருக்கிற பிள்ளைகளை பார்க்க முடியல. ரொம்ப கொஞ்சம் ஜனம்தான். மனம் திரும்பலுக்கு ஏற்ற கனி சில வீட்டுக்குள்ள இருக்கு. நிறைய வீட்டுக்குள்ள மனம் திரும்பணும் அப்படின்னாலே தெரிய மாட்டுக்கு. அதுல இந்த கடைசி காலத்துல இந்த கள்ள உபதேசம் வேற ஒரு செக்ஷன் இருக்கு. அவங்களுடைய டீச்சிங்ல ஆசீர்வாதத்தை பத்தி பேசுவாங்க, மற்ற எல்லா காரியத்தையும் பேசிடுவாங்க. ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும், சத்தியத்துல நடக்கணும், பரிசுத்தமா வாழணும், தேவனுக்கு பிரியமானபடி வாழணும், அநீதியான காரியங்களை செய்யக்கூடாது, நீதியை பின்பற்றணும், கட்டளைக்கு கீழ்ப்படியணும், கற்பனையை கை கொள்ளணும், நியாயமா இருக்கணும். இதெல்லாம் கள்ள உபதேசத்துல போதிக்கவே மாட்டாங்க. அந்தி கிறிஸ்து வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அது ஒரு பக்கம் இருக்கு. மனம் திரும்பலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். ஒருவேளை சில குடும்பத்துல சொல்லுவாங்க, என்ன பிரதர் காலையிலே மனம் திரும்ப சொல்றீங்க அப்படின்னு ஒருவேளை யாராவது சொன்னால், 10வது வசனத்துல அழகா எழுதப்பட்டிருக்கு, இப்பொழுதே கோடாரியானது மரங்களின் வேரருகே வைத்திருக்கிறது, ஆகையால் நல்ல கனிவிடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். நம்ம ஒரு வீட்டுல மரம் வைக்கிறோம், ஒரு 3 வருஷம் 5 வருஷத்துக்குள்ள கனி தருதா, இந்த வருஷமா கனி கிடைக்குமா அப்படி சொல்லி அந்த மரத்தை வச்சு டெய்லி தண்ணி ஊத்துவாங்க. 365 நாளும் தண்ணி ஊத்தி ஒரு 2-3 வருஷம் கழிச்சு கொஞ்சம் மரம் வளர்ந்துட்டா, இன்னும் கொஞ்சம் வளரணுமா, சரி இன்னும் கொஞ்சம் உரம் போடுவோம், இன்னும் கொஞ்சம் உரம் போடுவாங்க. அடுத்த வருஷம் பார்ப்பாங்க, இந்த வருஷமா கனி தந்துருமா, இந்த வருஷமும் கனி இல்லையா, சரி அப்ப அடுத்த வருஷம் வந்துடும், சரி இன்னும் கொஞ்சம் உரம் போடுவோம், உரம் நல்லா போட்டாச்சு அப்படின்னா கனி நல்லா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இன்னொரு வருஷம். ஆனா கொஞ்சம் வருஷம் பார்த்துட்டே இருப்பாங்க, இந்த மரத்துல கனியே வரலையா, கனி கசப்பா இருக்கா, பழம் சரியில்லையா, நேரா கோடாரி எடுத்து போவாங்க, நேரா வெட்டிடுவாங்க. ஏன் அப்படின்னா அது கசப்பான கனி தந்துட்டு. சில மரத்துல கனியே இருக்காது, கேட்டது ஒரு ஜாதி அப்படிம்பாங்க.
அவங்க கொஞ்சம் வருஷம் இந்த மரத்தை வளர்த்து பார்ப்பாங்க. இந்த மரத்துல கனியே இல்லை, நல்லாவே இல்லை, டேஸ்டே இல்லை, கசப்பா இருக்கு. இதை சாப்பிட்றத விட இந்த மரத்தை வெட்டி போட்டுடலாம். இந்த மரத்தினால வீட்டில் யூஸே இல்லை, தோட்டத்துக்கு யூஸே இல்லை, இதை வச்சு ஒண்ணுமே செய்ய முடியும்னு சொல்லிட்டு மரத்தை யாரு வளர்த்தாங்களோ அவங்களே வெட்டி போட்டுருவாங்க. அதான் கடைசி ஸ்டேஜ். நல்ல கனி கொடுத்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் உரம் போட்டு, இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி, நல்ல அந்த கனியை சாப்பிட்ற மாதிரி நல்ல அதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ எல்லாம் செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்போ 2 விதமான மரம் இருக்கு. ஒன்று நல்ல மரம், இன்னொன்று கெட்ட மரம். நல்ல மரமா இருந்துச்சு அப்படின்னா வச்சிருப்பாங்க, கெட்ட மரமா இருந்துச்சுன்னா வெட்டிடுவாங்க. இப்பொழுதே கோடாரியானது மரங்களின் வேர் அருகே வைத்திருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். இப்ப இன்னைக்கு காலவேளையில செய்தி என்ன அப்படின்னா, நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். பிரதர், நான் 40 வருஷமா சர்ச்சுக்கு போறேன் பிரதர். நான் தான் சர்ச்சில் முதல் பெஞ்சில் உட்காந்துருப்பேன். சரி, இந்த 40 வருஷம் சர்ச்சுக்கு போனமே எவ்வளவு மாற்றம் இருக்கு. எங்க பிரதர், நான் இன்னும் ஒரு தடவை கூட பைபிளே வாசித்து முடிக்கல பிரதர் அப்படின்ட்டு சில குடும்பத்துல சொல்லுவாங்க. சில குடும்பத்துல பைபிளை வாசித்து முடிச்சிருவாங்க, வசனத்துக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க. ஆனா சில குடும்பத்துல வசனத்துக்கு கீழ்ப்படிவாங்க, அவங்களுடைய வாழ்க்கையில கனி உள்ள ஒரு வாழ்க்கை இருக்கும். அப்ப இந்த கடைசி காலத்துல நல்ல கனி கொடுக்கிற மரமும் இருக்கு, கனி கொடுக்காத மரமும் இருக்கு. இப்பொழுதே இந்த செய்தி யாரெல்லாம் கேட்குறீங்களோ, இப்பொழுதே கோடாரியானது வேர் அருகே, மரங்களின் வேர் அருகே வைத்திருக்கிறது. ஒரு மரம் இருக்கு, அந்த மரத்துல லைட்டா கொஞ்சம் ஆழமா தோண்டியாச்சு அப்படின்னா அந்த வேறு தெரியும். கரெக்டா ஒரு மரத்தை வெட்டி காலி பண்ணணும் அப்படின்னா வேற வெட்டியாச்சுன்னா போதும், அந்த மரம் அதுக்கப்புறம் தழுக்காது. சில குடும்பத்திலே தேவன் என்ன எதிர்பார்ப்பார் அப்படின்னா, நான் உன்னை மீட்டு எடுத்தனே, உன் பாவத்தை மன்னிச்சனே, உன் அக்கிரமத்தை மன்னிச்சனே, நீ என்னை தள்ளி போய் துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்திய, உன்னை நான் மன்னிச்சனே, என் ரத்தத்தினால உன்னை கழுவி நான் சுத்திகரித்தனே, இன்னும் உனக்கு கீழ்ப்படிய முடியலையா, இன்னும் நீ மனம் திரும்ப மாட்டியா அப்படின்னு தேவன் பார்த்துட்டு இருப்பார். கீழ்ப்படிந்து மனம் திரும்பி கனி கொடுத்தால் இன்னும் கனி கொடுக்க நல்ல அழகா கொத்தி, நல்ல அழகா உரம் போட்டு, நல்ல தண்ணி ஊத்தி மிகுந்த கனி கொடுக்க நமக்கு சகல காரியத்திலையும் ஆவியான துணையா இருப்பார். இல்ல பிரதர், நான் இஷ்டம் போலதான் வாழ்வேன், நான் எத்தனை பிரசங்கம் கேட்டாலும் நான் மனம் திரும்பவே மாட்டேன், எங்க அம்மா சொல்லி திருந்தல, எங்க அப்பா சொல்லி திருந்தல, சர்ச்சில் போற பாஸ்டர் சொல்லி திருந்தல, நான் கையில பைபிள் எடுத்து வாசிச்சுட்டேன், அப்பவும் நான் திருந்த மாட்டேன், நான் அப்படியே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஒருவேளை யாராவது அடம்பிடித்தால் இந்த செய்தி உங்க வீட்டுக்குள்ள வந்துட்டு இருக்கு. சில எச்சரிப்பான செய்தி வரும்போது உடனே சாஷ்டாங்கமா விழுந்து தேவனுடைய பாதத்தில் அர்ப்பணிச்சு, என்னைய நான் ஒப்பு கொடுக்குறேன்ப்பா, நான் மனம் திரும்புறேன், எனக்கு கிருபையை தாங்க அப்படின்னு சொல்லி கிருபையை கேட்டு வாங்கிக்கோங்க. ஏன்னா சில குடும்பத்துல எச்சரிப்பு வந்ததுக்கு அப்புறம் மனம் திரும்பல அப்படின்னா தேவன் கோபப்பட்டுருவார். என் வாழ்க்கையில நான் சின்ன வயசுல இருந்து நான் வேலை பார்த்திருக்கேன். நான் வியாபாரத்துல இருக்கும்போது நான் எப்படி வாழ்ந்திருக்கேன், என் வாழ்க்கையில என்னெல்லாம் மிஸ்டேக் இருந்துச்சு, கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது என்னெல்லாம் தண்டனை எழுதிருந்துச்சு, என் வாழ்க்கையில என்னெல்லாம் தண்டனை வந்திருக்கு, இதெல்லாம் நான் கையில பைபிள் எடுத்து வாசித்து பார்த்திருக்கேன். விக்கிரத்துக்கு மாந்திரிகத்துக்கு மனுஷனை நம்பி பின்னாடி போய்
சாபத்துக்குள்ள சிக்கி சொந்த தேசத்தை விட்டு தூக்கி வீசிட்டாரு. தேவனோட தண்டனையெல்லாம் நான் வாழ்ந்திருக்கேன். அதனால தேவன் கோவப்படுவாரா? கோவப்படுவார். ஒரு பாவி மனம் திரும்பினா மட்டும்தான் விடுதலை. சில குடும்பத்திலே இந்த கடைசி காலத்திலே மனம் திரும்பலாம் பிடிக்காது. நான் இஷ்டம் போல வாழ்வேன், என்னை இயேசு ஆசீர்வதிப்பாரா அப்படின்னு சொல்லி சில துணிகரமா வாழக்கூடிய குடும்பங்களும் உண்டு. பொய் பேசிடலாம், ஆனா நியாயத்திற்கு நல்ல கணக்கு கொடுக்கணும். இந்த பூமியிலே எப்படிலாம் வாழ்றோமோ நம்ம நியாயத்திற்கு நாளில் போய் நிக்கணும். நிறைய குடும்பத்துல நினைக்கிறாங்க ஈஸியா பரலோகத்துக்கு போயிடலாம். எப்படி காலைல தூங்கி எந்திரிச்சாச்சோ அதே போல ஒரு நாள் பரலோகத்துல போய் முழிச்சிடலாம், பரலோகத்துல போய் நின்றுடலாம், பரலோகத்துல போயிடலாம். இந்த பூமியில ஒரு பாவி மனம் திரும்பினால் பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு பாவி மனம் திரும்பினதுக்கு அப்புறம் தம்முடைய சொந்த ரத்தத்தினால கழுவுகிறார். மனம் திரும்பினாதான் பாவ மன்னிப்பு. பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டாதான் நம்ம நித்திய ஜீவனுக்குள்ள போக முடியும். ஒரு பாவி மனம் திரும்பும் போது, பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும் போதுதான் பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம். என்ன, என் பிள்ளை மனம் திரும்பி வந்துட்டா, என் மகன் மனம் திரும்பி வந்துட்டான். மனம் திரும்பினா மட்டும்தான் கனி கொடுக்க முடியும். நம்ம ஒரு செடி வைக்கிறோம், இல்ல ஒரு மரம் வைக்கிறோம், இல்ல ஒரு கண்ணு வைக்கிறோம். ஏன் வைக்கிறோம்? நல்ல தண்ணி ஊத்துறோம். ஏன் ஊத்துறோம்? நல்ல கனி கொடுக்கணும். ஒரு 5 வருஷம் 10 வருஷம் வரையும் டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. யார்ட்டையோ கூப்பிட்டு கேட்பாங்க, பிரதர் இந்த இடத்துல நான் ஒரு கொய்யா கன்று வச்சேன், ஒரு மாங்கன்று வச்சேன், ஒரு தென்னை மரம் வச்சேன், 5 வருஷம் ஆச்சு, இன்னும் காய்க்க மாட்டுக்கு. ஏன் காய்க்க மாட்டுக்கு? இதுல ஏதாவது இன்னும் கொஞ்சம் ஏதாவது உரம் போடணுமா? உடனே மருந்து கடையில் போய் கேட்பாங்க, யார்ட்டையாவது கேட்பாங்க, விவசாயம் பண்றாள்கிட்ட கேட்பாங்க, ஐயா இந்த மாதிரி நான் வீட்டில் ஒரு கொய்யா கன்று வச்சிருக்கேன், ஒரு மாங்கன்று வச்சிருக்கேன், தென்னை மரம் வச்சிருக்கேன், மாமரம் வச்சிருக்கேன், ஆனா கனி கொடுக்கல. ஏன்? அதுக்கு நான் என்ன செய்யணும்? என்ன உரம் வச்சா நல்ல கனி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி கரெக்டா போய் கேட்பாங்க. அதுக்கப்புறம் அந்த உரத்தை கொண்டு வைப்பாங்க. மறுபடியும் 1 வருஷம் 2 வருஷம் பார்ப்பாங்க. ஆனால் ஒரு ஸ்டேஜ்ல அவங்க என்னைக்கு அந்த மரத்தை வெறுக்கிறாங்களோ அப்புறம் நேரம் ஆளை கூப்பிட்டு வருவாங்க, நேரம் மரத்தை வெட்டி எடுத்துருவாங்க. மரத்தை வெட்டி எடுக்கிறது மட்டும் அல்லாமல் அந்த அந்த மரம் மறுபடியும் முளைச்சிடக்கூடாது அப்படின்ட்டு வேரோட வெட்டிடுவாங்க. அப்பதான் அந்த அந்த மரம் வளராது, வேரோட வெட்டிடுவாங்க. அதே போல ரட்சிக்கப்பட்டு நான் 30 வருஷம் ஆச்சு, 40 வருஷம் ஆச்சு, 50 வருஷம் ஆச்சு, நான் 7 வருஷமா சர்ச்சுக்கு போறேன், சர்ச்சுக்கு 7 வருஷமா போறோம், 10 வருஷமா போறோம், 20 வருஷமா போறோம், என்ன மாற்றம் இருக்கு? அப்படியே போறது, அப்படியே வந்துடுறது. இதெல்லாம் சில குடும்பத்துல அப்படியே நடக்கு. சின்ன வயசுல இருந்து நான் சர்ச்சுக்கு போறேன், இன்னைக்கும் நான் போறேன். சரி, கையில பைபிள் எடுத்து வாசிக்கிற பழக்கம் இல்லை, முழங்கால் போட்டு ஜெபம் பண்ற பழக்கம் இல்லை. ஆனா எங்க அம்மா அப்பா சொன்னாங்க, சின்ன வயசுல போனேன், அப்படியே சர்ச்சுக்கு போறேன், அவ்வளவுதான். கடமை 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 கடமை. மாற்றம் இல்லை, மனமாற்றம் இல்லை, இருதயத்துக்குள்ளே கர்த்தரை குறித்து ஒரு பயம் இல்லை, துணிகாரம், துன்மார்க்கம், கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியங்கள். இதுதான்ப்பா சில வீட்டுக்குள்ள பிரச்சனை. பிரச்சனைனா என்ன அப்படின்னா, இதுதான் சில குடும்பத்திலே பக்கத்திலே சர்ச் இருக்கும், ஆனா சர்ச்சுக்குள்ள போக மாட்டாங்க. வீட்டு வாசல்லே சர்ச் இருக்கும், ஆனா சர்ச்சுக்குள்ள போக மாட்டாங்க. அப்ப இதெல்லாம் எந்த லிஸ்ட்ல வரும்? மனம் திரும்பாம துணிகரமா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனா சில குடும்பத்திலே படுத்த படுக்கையில இருப்பாங்க, சர்ச்சுக்கு போக முடியாத சூழ்நிலை இருப்பாங்க. அவங்க பார்த்தா ஜெபம் பண்ணுவாங்க, அப்பா என் பாவத்தை மன்னிச்சிருங்கப்பா, என் அக்கிரமத்தை மன்னிச்சிருங்கப்பா, நான் இஷ்டம் போல வாழ்ந்துட்டேன், என்னை மன்னிச்சிருங்கப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா சொல்லி கண்ணீரோடு ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால மனம் திரும்புக்கு ஏற்ற கனியும் இருக்கு, மனம் திரும்பாமல் இஷ்டம் போல வாழிற குடும்பமும் உண்டு. விரியன் பாம்பு குட்டிகளே என்று அழைக்கிறார். சரி, விரியன் பாம்பு குட்டினா என்ன அர்த்தம்? இருதயத்துல ஃபுல்லா விஷம் மட்டும்தான் இருக்கும்,
எவனை கெடுக்கலாம், எவனை கொல்லலாம், எவனை அழிக்கலாம், எவன் சொத்தை ஆட்டை போடலாம், எப்படியாவது நான் பணம் சம்பாதிக்கணும், அந்த ஒரே டார்கெட் மட்டும்தான். அடுத்தவன் வீட்டில் உள்ள அவ்வளோத்தையும் தூக்கிட்டு வந்துருவாங்க, களவான்ட்டு வந்துருவாங்க, கொள்ளையடிச்சிருவாங்க. இதுதான் சில குடும்பத்தில் நடக்கூடிய காரியம். தந்திரம், மோசம் போக்குற ஆவி, வஞ்சிக்கிற ஆவி, வலுசற்பத்தின் ஆவி, ஏமாத்துற ஆவி, அடுத்த குடும்பத்தை, அடுத்தனுடைய சொத்துக்களை அபகரிக்கிற ஆவி. இதெல்லாம் சில வீட்டுக்குள்ள அநியாயத்துக்கு இருக்கு. இப்படிப்பட்ட குடும்பங்கள் இருக்கு. விரியன் பாம்பு குட்டி தான் இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா விஷம். சில குடும்பத்துக்குள்ள போயாச்சு அப்படின்னாலும் விஷம் தான் இருக்கும். உள்ள ஒரு நல்ல குணம் இருக்காது, ஒரு சாஃப்டான கேரக்டர் இருக்காது, மனம் திரும்ப மாட்டாங்க, தேவனுக்கு பிரியமான அப்படி வாழ மாட்டாங்க. வீட்டில் இருக்கிற ஃபுல்லாவே அநியாயமா சம்பாதிச்சிருப்பாங்க. பொருள் ஆசை இருக்கும், பண ஆசை இருக்கும், ஐஸ்வர்யத்து மேல மயக்கம் இருக்கும், தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிய மாட்டாங்க. இது எல்லாம் விரியன் பாம்பு குட்டிகளே. சில குடும்பத்துல கசப்பு, வெறுப்பு, பகை, இருதயம் ஃபுல்லா ஒரு ஆக்குரோசமா இருக்கும், கடினமான இருதயமா இருக்கும், சாஃப்டான இருதயம்லாம் இருக்காது. யாரையாவது சபிச்சுக்கிட்டே இருப்பாங்க, யாரையாவது புறங்கூறிக்கிட்டே இருப்பாங்க, யாராவது அவதூறு பேசிட்டே இருப்பாங்க, மற்றவங்களை காயப்படுத்திட்டே இருப்பாங்க, பரிசுத்தவான்களை தப்பா பேசிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் விரியன் பாம்பு குட்டி. இந்த விரியன் பாம்பு குட்டி உள்ள இருந்துச்சுன்னா தேவன் என்ன சொல்றாரு, இப்பொழுதே கோடாரியானது மரங்களின் வேறு அருகே வைத்திருக்கிறது, ஆகையால் நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். இல்ல பிரதர், நான் எத்தனை செய்தி கேட்டாலும் நான் மனம் திரும்ப மாட்டேன், நான் செஞ்சதுதான் கரெக்ட், நான் ஏன் மன்னிக்கணும், நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சில குடும்பத்துல 10 வருஷமா 20 வருஷமா பகையை உள்ள வச்சுக்கிட்டே இருப்பாங்க. இதயத்துல என்ன இருக்கும் அப்படின்னா பகை மட்டும்தான் இருக்கும், கசப்பு மட்டும்தான் இருக்கும், எரிச்சல் மட்டும்தான் இருக்கும், கோபம் மட்டும்தான் இருக்கும், மன்னிக்கிற சுபாவமே இருக்காது. மன்னிக்கிற சுபாவம் இல்லைன்னா அங்க என்ன இருக்கு அப்படின்னா விரியன் பாம்பு குட்டி இருக்குன்னு அர்த்தம். விரியன் பாம்பு குட்டி இருந்துச்சு அப்படின்னா உடனே அடுத்த வார்த்தை சொல்லிட்டாரு, வரும் கோபத்துக்கு தப்பித்து கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? ஒரு மனுஷனுக்குள்ள விரியன் பாம்பு குட்டி இருந்துச்சு, மன்னிக்க முடியாத சுபாவம், கோபம், எரிச்சல், பெருமை, பகை, வைராக்கியம், அநியாயமா சம்பாதிக்கிற, கொள்ளடிக்கிறது, அசுத்தம் வாழ்றது, அருவருப்பா வாழ்றது, துன்மார்க்கமா வாழ்றது, இப்படிலாம் உள்ள கிடந்துச்சு அப்படின்னா வரும் கோபத்துக்கு உங்களை தப்பித்து கொள்ள வகை காட்டினோன்னு யாருப்பா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. கேட்டுட்டு தான் உடனே சொல்றாரு, மனம் திரும்பலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்க. இப்ப இந்த கடைசி காலத்துல நிறைய குடும்பத்திலே கல்யாணத்துக்காக ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க, கல்யாணத்துக்காக மட்டுமே ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க. நிறைய குடும்பத்துல இப்ப அப்படி நடக்கு. சில குடும்பத்துல நல்ல பிள்ளையா இருக்கும், நிறைய நகை தருவாங்க, சில குடும்பத்துல சொத்துலாம் இருக்கும், உடனே என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா ஞானஸ்தானம் எடுத்துட்டு கல்யாணம் முடிச்சிருவாங்க. இப்ப இவங்க ஏன் கல்யாணம் முடிச்சாங்க, ஏன் ஞானஸ்தானம் எடுத்தான்னு சொல்லி பார்த்தா அந்த குடும்பத்தை எப்படியாவது கல்யாணம் முடிக்கணும், அந்த வீட்டுல சொத்து இருக்கு, நகை இருக்கு, அவ்வளவுதான். ஆனா கையில பைபிள் எடுத்து வாசிக்கவும் மாட்டாங்க, ஜெபம் பண்ணவும் மாட்டாங்க, இயேசு எப்படிப்பட்டவர் தெரியாது. ஆனா ஞானஸ்தானம் எடுத்து அந்த பிள்ளை திருமணம் முடிச்சிருப்பாங்க. திருமணம் முடிச்சுக்கிறோம் பார்த்தா மறுபடியும் விக்கிரத்துக்குள்ள போயிடுவாங்க, மறுபடியும் பார்த்தா பழைய வாழ்க்கைக்குள்ள போயிடுவாங்க, சர்ச்சைக்கு போக மாட்டாங்க, கல்யாணத்துக்கு அன்னைக்கு மட்டும்தான் சர்ச்சைக்கு போயிருக்கும். இப்படியும் சில குடும்பத்துல இருக்கு. விரியன் பாம்பு குட்டி அப்படின்னா யாருன்னு சொல்லி நம்மளுக்கு தெரியணும்ல. சில குடும்பத்துல சர்ச்சுக்குள்ளே இருப்பாங்க, ஆனா செய்யற ஃபுல்லா ஊழல், செய்யற ஃபுல்லா துன்மார்க்கமான காரியமா இருக்கும். ஆனா ஞாயிற்றுக்கிழமை பார்த்தா சர்ச்சில் உட்காந்துருப்பாங்க, அநியாயமா சம்பாதிப்பாங்க, 10 ரூபா பொருளை 100 ரூபாய்க்கு விற்பாங்க, 1 லட்ச ரூபாய் எடுத்து 5 லட்ச ரூபாய் விற்பாங்க, அநியாயமா விற்பாங்க, நியாயமே இருக்காது, கொள்ளை அடிப்பாங்க, கொள்ளை அடிச்சுட்டு சர்ச்சில் வந்து நல்லவன் போல உட்காந்துக்கிடுவாங்க. விரியன் பாம்பு குட்டிகளே என்று அழைக்கிறார். வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? பரலோகத்துக்கு போய் சேர முடியாது. ஒரு மனுஷன் கத்தரை விட்டு தள்ளி போயிட்டனால பரலோகத்துக்கு போய் சேர முடியாது.
என் வாழ்க்கையில நான்லாம் கத்தரை விட்டு தள்ளி போயிருக்கேன். எனக்கு துன்மார்க்கன்னா என்னன்னு தெரியும். இஷ்டம் போல வாழ்ந்திருக்கேன். என்னைக்கு இயேசு கிறிஸ்து என்னை தொட்டாரோ அன்னைக்கு தான் என்னோட வாழ்க்கையில மனமாற்றம்னு என்ன, தேவனுக்கு பிரியமானபடி வாழ்றது என்ன, இதெல்லாம் ஆவியானவர் கற்றுக் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் என்னோட வாழ்க்கையில கர்த்தருக்காக எப்படி வாழன்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிச்சு. எல்லாரும் போலதான் நான் உலகத்திலே ஒரு குடும்பத்திலே பழைய வாழ்க்கை ஒரு வாழ்க்கை உண்டு, புதிய வாழ்க்கை ஒரு வாழ்க்கை உண்டு. பழைய வாழ்க்கைன்னு என்ன பெருது அர்த்தம் அப்படின்னா, நான் சின்ன வயசுல வியாபாரத்துல இருந்தேன். ஆனா கையில பைபிள் எடுத்து வாசிக்குமா தெரிஞ்சது, பைபிள்ல அவ்வளவு சட்டம் எழுதி வச்சிருக்கு. இந்த கடைசி காலத்திலே வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? இன்னைக்கு செத்தா பரலோகத்துல நியாய தீர்ப்பு நாள்ல நிக்கணும். எல்லாரும் கணக்கு கொடுக்கணும். பூமியில எத்தனை கோடி ஜனங்கள் இருக்காங்களோ எல்லாரும் நியாய தீர்ப்பு நாள்ல கணக்கு கொடுக்கணும். அப்ப அந்த பூமியில வாழ்ற காலத்துல என்ன பிரதர் செய்யணும் அப்படின்னா, மனம் திரும்பி பாவ மன்னிப்பே பெற்றுக்கொள்ளணும். இயேசுவே என் பாவத்தை மன்னிச்சிருங்கப்பா, என் அக்கிரமத்தை மன்னிச்சிருங்கப்பா, உங்களை விட்டு நான் எங்கெல்லாம் தள்ளி போடணும், அந்த பாவத்தை மன்னிங்க. நான் இனிமேல் மனம் திரும்பி வாழ்றேன், நான் இனிமேல் இயேசுக்கா வாழ்வேன், நான் இனிமேல் உமக்காக வாழ்வேன்ப்பா, எனக்கு கிருபை தாங்கன்னு சொல்லி கேட்கணும். அப்படி கேட்டால் நம்ம மனம் திரும்பின பிள்ளைகளு, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளு நல்ல கனி கொடுக்கிற பிள்ளைகளா இருக்கும். அதனால ஒரு குடும்பத்திலே நல்ல கனி கொடுத்தால் மிகுந்த கனி கொடுக்க இன்னும் ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். மனம் திரும்பல் கேட்ட கனிகளை கொடுங்கள். மனம் திரும்பல் கேட்ட கனிகள். சில குடும்பத்திலே சர்ச்சுக்குள்ளே இருப்பாங்க, ஆனா இருதயம் ஃபுல்லா கசப்பா இருக்கும். சர்ச்சுக்குள்ளதான் இருப்பாங்க, ஆனா கனி இருக்காது. சில குடும்பத்துல பார்த்தா சர்ச்சுக்கு போறதே எப்பமாவது தான் போவாங்க, ஆனா அவங்க பார்த்தா வீட்டுல பார்த்தா தனியா அந்தரங்கத்துல ஜெபம் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்பா, என் வாழ்க்கையில நான் எங்கெல்லாம் கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டோம், என்னை மன்னிச்சிருங்கப்பா, உமக்கு பிரியமானபடி நான் வாழணும்ப்பா, அப்பா என்னை மன்னிங்கப்பா, என்னை மன்னிங்கப்பான்னு சொல்லி தேவனோட சமூகத்துல கண்ணீர் வடித்து ஜெபம் பண்ணி அந்த குடும்பம் பார்த்தா நல்ல கனி கொடுக்குற பிள்ளைகளா இருக்கும். அப்ப 2 டைப் ஆஃப் மக்கள் இருக்கிறாங்க. இந்த கடைசி காலத்திலே கோடாரியானது இப்பொழுதே மரங்களின் வேர் அருகே வைத்திருக்கிறது. எதுக்கு? வெட்டி கூட வச்சிருக்காராம். மரத்தின் வேர் அருகே கோடாரியானது வைக்கப்பட்டு இருக்கிறது. ஒருவேளை நல்ல கனி கொடுக்கல அப்படின்னா அந்த மரத்தை வெட்டி அக்கினியிலே போட்டுருவாங்க. இதுதான் முடிவு. அப்ப இந்த பூமியில வாழ்ற காலத்திலே அவருக்காக வாழ்றதுக்கு அர்ப்பணிப்போம். கர்த்தர் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிச்சிருவோமா? இருக்கிற இடத்துல கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை இந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நன்றி துதிக்கிறோம், சொல்கிறோம்ப்பா. இந்த நாளை காண செய்த கிருபைக்கா நன்றி. அதிகால வேளைகளை எழுப்பிட்டீங்களே, உங்க ஸ்தோத்திரம்ப்பா. இவ்வளவு நேரம் பொறுமையா கேட்டாங்கப்பா. எங்க வாழ்க்கையில கர்த்தரை விட்டு நாங்க எங்க தள்ளி போயிருக்கிறோமோ, கல்வாரி அன்பினாலே அப்போ அவங்க பிள்ளைகளே மறுபடியும் சந்தித்தீங்க. கிருபைக்கா நன்றிப்பா. எங்கள்கிட்ட என்னெல்லாம் குறை இருக்கோ அந்த குறை எல்லாவற்றையும் வெளிப்படுத்துவீங்க. எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. உங்களுடைய கிருபையினால நிரப்புங்க. உங்களுடைய ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்க. பரிசுத்தாவில நிரப்புங்க. அக்னி அபிஷேகத்தால நிரப்புங்க. உங்களுடைய கிருபையினால நிரப்புங்க. உங்களுடைய பிரசன்னத்துல போடுங்க. உங்களுடைய வல்லமையினால நிரப்புங்க. ஜெப அபிஷேகம் தாங்கப்பா. யாரெல்லாம் ஜெபிக்கணும் அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. பிறந்த நாள் கொண்டாடுறாங்க, திருமண நாள் கொண்டாடுறாங்க, கர்த்தர் 1000 தலைமுறை அந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க. சிறுபிள்ளர் முதல் கொண்டு முதியோர் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. அவங்களோட அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதிங்க. வெளியில புறப்படுறாங்க, டிரைவிங் லைன்ல போறாங்க, எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் வேலை அடைத்து மூடி மறைத்து பாதுகாத்து வருங்க. கற்பத்துணியா ஜெபிக்கிறோம், கர்த்தர் மனம் இருங்க. மாசமா இருக்குங்க, கர்த்தர் ஆசீர்வதிங்க. டெலிவரி போறாங்க, பரம வைத்தியர் கூட இருங்க. நார்மல் டெலிவரி ஆகிட்டாங்க. பிள்ளைகளோட வாழ்க்கையில எங்கெல்லாம் கர்த்தரை விட்டு தள்ளி போனவங்க எல்லா குறைகளெல்லாம் மன்னித்து பரிசுத்தப்படுத்தி உங்களோட ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்க. ஜெபிக்கிற குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும். இன்னைக்குள்ள தேவைகள் எல்லாவற்றையும் சந்திங்க. இந்த மாசத்துல எல்லா காரியத்திலையும் கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நன்றி. குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிச்சிருங்க. உங்க நாம மையப்படட்டும். யாரெல்லாம் வேலைக்காக ஜெபிக்கிறாங்க, கர்த்தர் வாசல திறந்துதாங்க. வீடு கட்டுறாங்க, கட்டி முடிக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க.
சரீரத்தில் பலவீனத்தோடு ஜெபிக்கிறவங்க பூரண சுகம் தாங்க, பூரண விடுதலை தாங்க, பூரண ஆரோக்கியம் தாங்க. உங்களுடைய தழும்புல கரத்தினால தொட்டு சுகமாக்கி தாங்க. எல்லா குடும்பம் ரட்சிக்கப்படணும், மனம் திரும்பணும், ஞானஸ்தானம் நடக்கணும், தேவனுக்கு பிரியமானபடி கனிவுள்ள ஒரு வாழ்க்கை வேணும். கிருபை தாங்க. தேவன் அருளி அப்போ மினிஸ்டர் உங்களுடைய கரத்தில் முடியும். இன்னைக்கு யாரெல்லாம் வெளியில போறோம் எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவனத்தை பண்ணிடும். கர்த்தர் கூட இருந்து வேலி அடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துருங்க. உங்க நாமம் மட்டுமே விட்டும் துதி கன மகிமை எல்லாமோ முருகே செலுத்திடும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கே மேம்பட்டதாக கர்த்தர்தாமே உங்களை உங்கள் குடும்பத்தில் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட இருந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுது சதா காலங்களிலும் நம்ம கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, 9363064182 நம்பர் உண்டாகும். நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். நீங்களும் எங்களுடைய ஊழியக்காரத்துடன் ஜெபித்துள்ளது. கர்த்தர் உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காத்தும் சம்பூர்ண அதிருப்தியாக கர்த்தர் கூட ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.